மழை காலத்தையும் சில பேருக்கு செதில் செதிலாக மேலெல்லாம் அப்படி வெள்ளையாக கோடு வரும், செதில் செதிலாக வரும். எல்லா நாள்லையுமே நம்ம உடம்புல எப்போவுமே எண்ணெய் பசை இருக்கணும். எண்ணெய் பசை வறண்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு சரும நோய் அதிகமாக வருது. சந்தனம் இருக்கும், சந்தனக்கட்டைன்னு கடையில் வாங்கி அதுக்கு ஒரு கல்லே இருக்கும், அதை அரைச்சி அந்த சந்தனத்தை அரைச்சி கை வைக்கவே கூடாது. நகத்தால் சில பேர் கிள்றது அழுத்துறது அதெல்லாம் செய்யவே கூடாது. சந்தனத்தை அரைச்சி பியூர் சந்தனக்கட்டையை வாங்கி கல் இருக்குது அதில் இழைச்சி தினம் தடையில் வந்திருந்தால் அந்த பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சு போய்டும், அந்த வடுவு மாறிவிடும். நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரிலாம் வெள்ளரி சாறு, உருளைக்கிழங்கு சாறு, தேன், இந்த முட்டை கரு இருக்கும், வெள்ளைக்கரு, அதை கூட குழச்சி தடவிட்டாக்க மூஞ்சி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே மூஞ்சியில் வராது. சோப் யூஸ் பண்ண மாட்டோம், மூஞ்சிக்கு எப்போவுமே சோப்பே யூஸ் பண்ணுறது கிடையாது. உடம்புக்கு சோப் போட்டாமல் போடுவோம், மூஞ்சிக்கு போட மாட்டோம். போட்டு அது தேய்ச்சி குளிச்சிட்டோன்னா படிச்சுன்னு போயிடும், ஒன்றுமே வராது. அப்புறம் அது மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நங்கலூர் பத்மா பாட்டி பேசுகிறேன். வணக்கம் பாட்டி. வணக்கம். பெண்களுக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் இருக்கிற பிரச்சனை. ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் கேர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் பண்ண முடிகிற மாதிரி கொஞ்சம் ஸ்கின் கேர் டிப்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ மழை நாள்லேயும் எல்லாருக்கும் ஸ்கின் கேர் வருது, வெயில் காலத்துலேயும் எல்லாருக்கும் சரும நோய் வருது. அதுக்கெல்லாம் 2 காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் நிறையா உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நிறையா தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, உடம்புக்கெல்லாம் டெய்லி தேங்காய் எண்ணெயை கால்லையும் கையிலையும் தடவிக்கணும். தினம் காலம்பரை எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உடம்பு கை கால் எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஊறிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு, பயத்த மாவு, மஞ்சள் தூள், இது 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுன்ட்டு அதை தேய்ச்சி குளித்தோன்னா சரும நோய் வரவே வராது எல்லாருக்கும். அதே மாதிரி மழை காலத்துலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். மழை காலத்துலேயும் சில பேருக்கு செதில் செதிலாக மேலெல்லாம் அப்படி வெள்ளையாக கோடு வரும், செதில் செதிலாக வரும். எல்லா நாள்லையுமே நம்ம உடம்புல எப்போவுமே எண்ணெய் பசை இருக்கணும். எண்ணெய் பசை வறண்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு சரும நோய் அதிகமாக வருது. உடம்புல எப்போவுமே நம்மளுக்கு எண்ணெய் பசை இருக்கணும். அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாக்க நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப பளபளப்பாகவும் இருக்கும். இப்போல்லாம் ஆயில் மேக்கப் போட்டுக்கிறாங்க எல்லோரும். அந்த ஆயில் மேக்கப் போட்டோன்னா எப்போவுமே நம்ம உடம்பு ஷைனாக பளபளன்னு இருக்கும். எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வடிகிற மாதிரியும் இருக்கக்கூடாது உடம்பு இல்லையா? அதனால் என்ன பண்ணணுன்னாக்க இதே மாதிரி நம்ம கடலை மாவு, பயத்த மாவு, மஞ்சத்தூள் கிருமி நாசினி, உடம்புல சரங்கு எதுவும் வராது. அதனால் நம்ம அதையும் சேர்ந்து தேய்ச்சி குடித்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும், சருமம் பாதுகாப்பாக இருக்கும். வேறு இதே மாதிரி மூஞ்சி அலம்புறதுக்கு முன்னாடி நம்ம தேன், வெள்ளரி சாறு, உருளைக்கிழங்கு சாறு இதை கலந்து மூஞ்சியில் நல்லா தடவிக்கணும். தடவி 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறிட்டு அதே மாதிரி பயத்த மாவை தேய்ச்சி நம்ம குளித்தோன்னா மூஞ்சி நல்லா பளபளப்பாக பொலிவாக இருக்கும். அதே மாதிரி பண்ணலாம். அப்புறம் இப்போ மழை காலம் வந்துடுது, கால் கையெல்லாம் நிறைய வெளியில் போய்ட்டு வருவாங்க எல்லோரும். போய்ட்டு வந்து அடியோட நல்லா விதன்னு ஒரு வெந்நீர் வச்சு கால் கை அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு கால் இடுக்கலெல்லாம் தேங்காய் எண்ணெயும் மஞ்சளையும் கலந்து மஞ்சள் பொடி நம்ம கடையில் வாங்க வேண்டாம், எந்த மிஷினில் அரைப்பான்னு தெரியாது, காரமெல்லாம் அப்படி மிஷினில் அரைப்பாங்க. மஞ்சளை வாங்கி எப்போவுமே தனியாக பவுடர் பண்ணி வச்சுட்டா அதுதான் நல்லது, சமையலுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு பூச்சி குளிக்கிறது நல்லது. நிறையா பேர் இப்போ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கள்லாம் போயிடுது. அதுவே பாதி காரணம், ஸ்கின்னெல்லாம் கெட்டு போகிறதுக்கு பாதி காரணம். எப்போவுமே மஞ்சள் உடம்புக்கு நல்லது. சமையல்லையும் மஞ்சளை பயன்படுத்தணும், குளிக்கிறதுக்கும் மஞ்சளை பயன்படுத்தணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை கலந்து கால் விரல் எடுக்கு குதிகாலெலாம் தடையினா அந்த சேத்து புண்ணுன்னு வரும். மழையில் எல்லாரும் அலைஞ்சிட்டு இருந்தாலும் கால் இடுக்கலெல்லாம் ஒரு புண்ணு மாதிரி வரும், ரொம்ப வலிக்கும். அது ராத்திரி நேரத்தில் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா வெந்நீர் விட்டு கால் அலம்பிவிட்டு மஞ்சளையும் தேங்காயும் குழச்சிட்டா அந்த புண்ணு வராமல் இருக்கும். கால் பித்த வெடி வரும், சில பேருக்கு பலமாக வெடிக்கும், நடக்க முடியாது. அதே மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண்ணலாம். ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும்ல, பருக்கள் வரும்ல, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ்? அதுக்கு சந்தனம் இருக்கும், சந்தனக்கட்டைன்னு கடையில் வாங்கி அதுக்கு ஒரு கல்லே இருக்கும், அதை அரைச்சி அந்த சந்தனத்தை அரைச்சி கை வைக்கவே கூடாது. நகத்தால் சில பேர் கிள்றது அழுத்துறது அதெல்லாம் செய்யவே கூடாது. சந்தனத்தை அரைச்சி பியூர் சந்தனக்கட்டையை வாங்கி கல் இருக்குது அதில் இழைச்சி தினம் தடையில் வந்திருந்தால் அந்த பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சு போய்டும், அந்த வடுவு மாறிவிடும். கை வச்சாதான் கருப்பாக பிளாட் டாட் வரும். அது மாதிரி படக்கூடாது. சில பேருக்கு உதட்டில் புண்ணு வரும், உதடெல்லாம் தடிக்கும், எரியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அரை நெய்யை எடுக்கணும். நெய்யை எடுத்து நல்லா கையில் குழச்சி 2 உதலையும் தடவிடணும். உதடு வறண்டு போகாமல் இருக்கும். சில பேர் நாக்கை வச்சு கடித்து உதடு புண்ணாதே ஆக்கிடுவாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி உதடு புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி நெய்யை குழச்சி உதடு தடவினா உதடு புண்ணு வராது.
இப்போ சந்தன மாதிரி இப்போ வீட்லயே நமக்கு பண்ண பிம்பிள்ஸ்க்காக பண்ண முடிய வேற ஏதாச்சும் இருக்கா? மஞ்சள் பொடி குழச்சி தடைப்பாங்க, சந்தன பவுடர் வாங்குறாங்க சில பேர். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ தூரம் ப்யூராக இருக்குமான்னு சந்தேகம். ஏன்னா நம்ம நோய் தீக்கிறதுக்கு போய் பண்ணிவிட்டு அதுவே வேறு ஏதாவது ஏற்படுத்திட்டு தான் என்ன பண்ணுவோம். அதனால் ப்யூர் சந்தன கட்டை கடையில் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வீட்டில் இருக்க வேண்டிய சாமான் எல்லாம் சந்தன கட்டை வாங்கி வச்சுட்டு கல்லையும் வாங்கி வச்சுட்டா 2-3 தடவை தண்ணி விட்டு இழைச்சா வரும், நிறைய அவ்வளோ சந்தனம் விழுது வரும். அதை தடையிட்டோன்னா போகிறோம். எல்லாருக்கும் வீட்டில் பயன்படுமே, அது வீணாக போகிற சமாச்சாரம் இல்லை, வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும்ல, கருப்பு கருப்பாக வரும்ல, பிம்பிள்ஸ் இல்லாமல் கருப்பு கருப்பாக வரும், அதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் அந்த பிம்பிள்ஸ் வரதுனா தான் அந்த கருப்பு வரும், இல்லாட்டி இந்த கருப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏஜ் சின்ன பசங்களுக்கெல்லாம் சின்னதாக வருதுன்னா அந்த பிம்பிள்ஸ் லேசாக ஆரம்பிக்கும் போதே இந்த வைத்தியத்தை பண்ணியாச்சுன்னா இந்த பிம்பிள்ஸே வரவும் வராது, இந்த கருப்பும் வராது. அப்படி வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம், கையை வைக்கக்கூடாது. கையை வைக்காமல் இதே மாதிரி பண்ணினா இந்த கருப்பு டாட்ஸே வராது. மஞ்சள் பூச்சி குடிச்சு இந்த தேங்காய் எண்ணெய் தடவிண்டு நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரிலாம் வெள்ளரி சாறு, உருளைக்கிழங்கு சாறு, தேன், இந்த முட்டை கரு இருக்கும், வெள்ளை கரு, அதை கூட குழச்சி தடவிண்டாக்க மூஞ்சி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே மூஞ்சியில் வராது. எப்போவுமே மூஞ்சி பளபளப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிப்ஸ் சொன்னீங்கல்ல, தக்காளி சார், அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எதை வச்சு மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சமாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி லேசாக ஜூஸ் மாதிரி புழிஞ்சுக்கலாம், மிக்சியில் அரைச்சி கூட புழிஞ்சுக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூனு வெள்ளரி சாறு, 1 டேபிள் ஸ்பூனு உருளைக்கிழங்கு சாறு, 1 டேபிள் ஸ்பூன் தேன், அந்த முட்டையோட வெள்ளைக்கரு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா குழச்சி க்ரீம் பேஸ்ட் மாதிரி. இப்போல்லாம் எல்லோரும் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பேஸ்ட் மேக் போடுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் காலத்துலலாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் ஒரு மேக்கப்பும் போட்டதே கிடையாது, நேச்சுரல் தான் எங்களுக்கெல்லாம். அது மாதிரி போட்டு குழச்சி நல்லா தடவிட்டோன்னா அப்புறம் பயத்த மாவு, கடலை மாவு, சோப்பு யூஸ் பண்ண மாட்டோம். மூஞ்சிக்கு எப்போவுமே சோப்பே யூஸ் பண்ணுறது கிடையாது. உடம்புக்கு சோப்பு போட்டாலும் போடுவோம், மூஞ்சிக்கு போட மாட்டோம். போட்டு அது தேய்ச்சி குளிச்சிட்டோன்னா படிச்சுன்னு போயிடும், ஒன்றுமே வராது. அப்புறம் அது டெய்லி பண்ணணும். ஆனால் சும்மா ஒரு வாரம் சனி ஞாயிறு மட்டும் பண்ணினேன் எனக்கு திருப்பி வருது அப்படி தினம் காலமாக குளிக்கும்போது அதுவும் ஒரு வேலையாக செய்யணும். அப்போ நம்ம அழகாக இருக்கும் மூஞ்சி. இப்போ பைத்த மாவு மாதிரி வேறு என்னென்ன? இப்போ குளிக்கும் போது கடலை மாவு, பைத்த மாவு, மஞ்சள் தூள் 3 கலந்தே வச்சுட்டுலாம் ஒரு டப்பாவில். தனித்தனியாகவே வேண்டாம். அந்த மாவு தேய்ச்சிக்கிறது அந்த மேவு தேய்ச்சிக்கிற குழப்பமே வர வேண்டாம். 3ஐயும் சேர்த்து வச்சு அழகாக ஒரு டப்பாவில் போட்டு முடிச்சுன்னா குளிக்க போகும். பாத்ரூமில் சோப்பு பல விதமான சோப்பு வச்சுக்கிறாங்க இப்போல்லாம். எனக்கு அந்த சோப்பு, எனக்கு இந்த சோப்புன்னு அதெல்லாம் வேணாம். க்ரீமு பாத்ரூமில் போனாலே படித்து பார்த்து குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஃபேஸ் வாஷு, ஆஃப்டர் லோஷன், பிஃபோர் பலது இருக்குது. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சீயக்காய் தூள், மஞ்சள் தூள், கடல மாவு, பைத்த மாவு தான் இருக்குது எங்கள் காலத்துலலாம். ஒரே ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு முடிச்சிருவோம், அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். இப்போ ஃபேஸில் வெயிலில் போகும்போது ஃபேஸ் டேன் ஆகும்ல, ரொம்ப ஒரு மாதிரி கருப்படிக்கும் இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? போன உடனேயும் போயிட்டு வெளியில் வந்த அடியோட மூஞ்சி நல்லா அலம்பிடணும். அந்த பயத்தமாகவே ஒரு மூஞ்சி அலம்பலாம். பாலாடை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா குழச்சி மூஞ்சியில் தடையிட்டுருவோம். தடையிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே பயத்தமாவு கடலமாவே போட்டாலுமே ஒன்றுமே இருக்க மூஞ்சி ஃப்ரெஷ் ஆகிடும். அப்படியே அது மாதிரி பண்ணலாம். வெயிலில் கூடுமான வரைக்கும் கொடையை எடுத்துன்னு போகலாம். நிறையா ஜூஸ் குடிக்கலாம். மூஞ்சி பாதி நம்ம ட்ரையாக இருந்தால், நம்ம சர்வத்து ட்ரையாக இருந்தால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. நிறையா ஜூஸ் குடிக்கணும். அதான் ஃப்ரெஷ்ஷு ஜூஸாக நம்ம கடையில் வாங்கி குடிக்க வேண்டாம். எந்த தண்ணி கலப்பானே நமக்கு தெரியாது. நம்ம கூடுமான இருக்குது லெமன் ஜூஸு, ஆப்பிள் எல்லாம் வீட்டிலேயே தயார் பண்ணி பழச்சாறு சேர உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஏன்னா நிறையா சத்துக்கள் பாதி நம்ம உடம்போட பராமரிக்க காரணம் என்னென்னா பாதி உணவு கட்டுப்பாடு தான். உணவுகள் எத்தனைக்கு எத்தனை நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோமோ அத்தனைக்கு எத்தனை ஸ்கின்னு நல்லாயிருக்கும். எல்லா காய்கறிலையும் ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு சத்து இருக்கும். இது காய் சரியில்லை, அது சாப்பிட்டா வாயு, இது சாப்பிட்டா அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஒன்றுக்கும் ஒரு தனி இது இருக்கும். சுவாமி அப்படி தான் அவங்களுக்கு படைச்சிருக்கு. இயற்கை எல்லா காய்கறிலையும் ஏதாவது ஒரு சத்தோடு தான் படைச்சிருப்பார். அப்படிங்கும்போது எல்லா காய்கறி கீரை சாப்பிட்ணும். வாரத்துக்கு நிச்சயமாக 2 தரமாக கீரை சாப்பிடணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மெயினாக வாரத்துக்கு ஒரு தரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக ஆயில் மசாஜுங்கெலாம் போகவே வேண்டாம். நம்மளே நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் அரைச்சி வச்சுக்கலாம். சீயக்காய் அரைச்சிட்டு அந்த காலத்துலாம் பழம்பாசி, இப்போ தான் ஷாம்புலாம் வந்திருக்கு, அதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். பழம்பாசின்னு ஒரு இலை இருக்கும், அது இப்போலாம் கிடைக்குமோ அனுமதி தெரியாது. அந்த இலையை கண்ணில் அரைச்சா நல்லா நுறையா ஒரு ஷாம்பு மாதிரி. அது அந்த சீயக்காய் அரைச்சி வச்சு இந்த பழம்பாசி இலையும் தேய்ச்சி தலை குளித்தா ஷாம்புலாம் கிட்டக்கே நெருங்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் தான். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் தலையை நல்லா தேய்ச்சி காய வச்சுட்டு உடனே தேங்காய் எண்ணெய் தலையை வாரி பின்னுவோம். இப்போலாம் தலை பின்னே தலையே பார்க்க முடியல. இப்போல்லாம் எல்லா தலையுமே பிரித்து ரப்பர் பண்ண அதே பாதி எல்லாரும் தலைமுடி கொட்டி போகிறது. எல்லோரும் நாங்கள்லாம் எண்ணெய் தடவி தலைவாரி பின்னுறது. தினம் காலம்பரையும் சாயங்காலம் எண்ணெய் தடவி தலைவாரி பின்னிப்போம். வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடம்புல எண்ணெய் பசை இருக்கணும். உடம்புல சும்மா நாறு கீடு போட்டு தேய்க்கிறது, ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கிறது, அதெல்லாம் பண்ணினாலே பாதி வியாதி தானே வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை சாமானியம் வச்சு நம்ம உடம்பை அழகாக பராமரிக்கலாம். வெளியில் போய் மேக்கப் சாமானே வாங்க வேண்டாம். அவ்வளோ சாமான் நம்ம வீட்டிலையே இருக்குது. எலுமிச்சம்பழம் இருக்குது, அதை பூஞ்சி குடிக்கலாம். ஆப்பிள் அரைச்சி குடிக்கலாம். எல்லாம் கடையில் வாங்கி ஜூஸ் சாப்பிடவே வேண்டாம். நம்ம
நேச்சுரல் நம்ம பண்ணி குடிக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு எப்போவுமே. அந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை வாங்கி நம்ம அழகாக சாப்பிட்டா பழச்சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அந்த இப்போ ட்ரிங்க்ஸை பற்றி பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ லெமன் கூட வேற ஏதாச்சும் சேர்த்து அந்த மாதிரி நம்ம நிறைய டிப்ஸ் கேட்குறோம் இல்லையா? இப்போ பாட்டிக்கு இப்போ வெளியில் போய்ட்டு ஒரே மயக்கமாக வருது, அதுக்காக என்ன பண்ணலாம், லெமனை புழிஞ்சு கொஞ்சம் உப்பு, ஏன்னா சில பேருக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், டக்குன்னு மயக்கமாக வரும். கூடுமானதுக்கு வெளியில் போகும்போதே ஒரு பாட்டிலில் லெமனை புழிஞ்சு வெளியில் தண்ணி பாட்டில் எடுத்து போகிற மாதிரி இதை மாதிரி பழசாறு பண்ணி எடுத்து போயிடலாம். கையில் பண்ணி எடுக்கும்போது அதில் கொஞ்சோண்டு தேன், சர்க்கரை வேண்டாம், தேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து தண்ணி கலந்து எடுத்து போயிட்டோம்னா அந்த எலுமிச்சை பழம் பிபி சுகர்லாம் அப்படி டங்கு கண்ட்ரோல் ஆகிடும். சுகர் கம்மியாக இருக்க உடனே வாயில் சர்க்கரை போடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வராமல் எப்போ வெளியில் போனாலும் நம்ம ஒரு கோடை காலத்தில் சொல்கிறேன், மழை நாளில் வேண்டாம், கோடை காலத்தில் கையில் எப்போதுமே ஒரு ஜூஸ் பாட்டிலோட போகிறது ரொம்ப நல்லது, நமக்கு சேஃப்டி. கோடை ஒரு ஜூஸ் பாட்டில், வெளியில் போய் தண்ணி தாகம் எடுக்கிறதுன்னு போய் ஜூஸ் பாட்டில் வாங்குவோம், அது வேண்டவே வேண்டாம். நம்மளோட ரொம்ப பாதுகாத்துக்கணும்னு நம்ம அக்கறை எடுத்து அதே மாதிரி அழகாக எடுத்துன்னு போனோம்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி பேஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சள் பொடி ஒரு நாள் தேய்ச்சி குளிக்கலாம். தனியாக பசு மஞ்சள்னு ஒன்று கடையில் கிடைக்கும். இந்த எப்போ மஞ்சள் பொடியை தேய்ச்சி குளிக்காமல் பசு மஞ்சள் ரொம்ப வாசனையாக இருக்கும், இந்த பொங்கல் ரேட்டில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம அரைச்சி கொஞ்ச நாளைக்கு பசு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம் உடம்புலாம். அது ரொம்ப நல்லது. அது ஏன்னா நேச்சுரலாக இருக்கும்ல, இது காய வச்சுடுறோம், அது ஈரத்தோடு இருக்கும். அரைச்சி டெய்லி அந்த மாதிரி கிடைக்கிற சீசனில் பச்சை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். பாசி பருப்பு ஊற வச்சு அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். அதான் பவுடர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அரைச்சி குளிக்கலாம். குழந்தைகளுக்கே இது மாதிரி தான் நாங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம். அப்போல்லாம் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பசுமஞ்சள் கிடைக்கிறதுல அப்படி பண்ணிக்கலாம், கிடைக்காத டயத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.